வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கிறார். தன் வீட்டையே பார்க்கும் பொழுது 6-12 அதிகமான ஒரு திரிட்பலம் ஒளி பெறுகிறது. ஆறுங்கிறது ருணச்சத்ரு பாவம், அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள், கடன் அதிகமாக வாங்கி டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், உடல் உபாதைகள் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், அடுத்தவங்கள பணம் நமக்கு கிடைக்கிற அமைப்புகள், கூட்டு விஷயங்கள் ஜெயிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி விஷயங்கள் அதிகமான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரருக்கு இருக்கு. அதே சமயத்துல 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா அந்நிய விஷயங்கள், அந்நிய சூழ்நிலையில போய் ஜெயிக்கிறது, ஒரு சாதாரண ஒரு 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 முறையான விஷயத்துல போகாமல் கொஞ்சம் அதிக முயற்சிகள் செய்து வேற வித்தியாசமான ஒரு குதர்க்கமான சில விஷயத்துல போய் ஜெயிக்கிறது. அதே சமயத்துல வந்து சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முழுசா 7 நாள் சனியிலிருந்து விடுபட்டு லாஸ்ட் 3 மாசமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஒண்ணுமே ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பீரியட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாசம் இருக்கு. இதுல என்னன்னா குறிப்பா நம்ம கவனமா இருக்க வேண்டியது, கடன் அதிகமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அந்த கடனால நாம உயரப் போகிறோம். அந்த எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம அகலக்கால் வைக்க முடியுங்கிறதுல கொஞ்சம் மகர ராசியா இருக்கக்கூடிய அன்பர்கள், தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே சமயத்துல டாப் அப் லோன் வாங்குறது, ஒரு வீடு கட்டிருக்கோ வீடு வாங்குறக்கோ லோன் போடுறது, அதே சமயத்துல ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான விஷயத்துக்கு வந்து நம்ம ஈஸியா நமக்கு கிடைக்கும். அது அடுத்தவங்களோட பணம், பேங்க் லோனு, ஃபினான்ஸு, தேர்ட் பார்ட்டி, இது மாதிரி நிறைய கிடைக்கும் பொழுது அது நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா, நம்ம சக்தி என்னங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுப்பது ரொம்ப முக்கியங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே முதல் 3 வாரம் இருக்கிறார். ஒண்ணுமே அது மாதிரி விஷயங்கள் காமிக்குது. பெண்கள் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல மீடியா துறை, கிரியேட்டிவ் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உடனே கிடைக்குது. அது மாதிரி லோன் கிடைச்சி எஜுகேஷன் லோன் போகிறது, ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறது, விசா அப்ளை பண்ணி வேலைக்கு போகிறது, திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து மாறுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் காமிக்குதுங்க. அதே சமயத்தில் 7ஆம் இடத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் இருக்கிறார். அட்டமாதிபதியே 7 இருக்கும் பொழுது நீ யாரோட பழகுறீங்க என்னங்க, அது மாதிரி கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார். அப்பா விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். செவ்வாயும் சனியும் நேர்கொள்ள பார்த்துக்கிறதுனால அப்பானால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது, கொஞ்சம் அவங்க உடல் உபாதைகள் வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள், பூர்வீகத்துல சில விஷயங்கள் ப்ராப்ளமா வருது, அதை நமக்கு சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ முதல் 2 வாரம் வந்து ஒரு மாதிரியான அந்த ப்ரோக்ரஸ் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளா இருந்துட்டு, அடுத்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா சூரியனே 8ல மறையறார். அதுக்கப்புறம் சுக்கிரன் 7க்கு வரார். சூரியன் 8ல மறையும் பொழுது கொஞ்சம் அட்டமாதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது கொஞ்சம் வெளிநாடு விஷயங்கள், முதலீடுகள், அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கிறது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ செகண்ட் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு நமக்கு வந்து அன்அர்ன் இன்கம், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் மகர ராசிக்காரருக்கு இருக்குது. ஏன்னா அவங்க 7 நாள் சனியிலிருந்து முழுசா வந்துட்டாங்க. குரு 6ஆம் இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அதிகமான இது மாதிரி சில மாற்றங்கள், வேலையில மாற்றம், தொழில மாற்றம், படிக்கிற இடத்துல மாற்றம், ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு வாடுறது, அப்கிரேட் பண்றது, அதிக ரிஸ்க் எடுக்கிறது, அது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்க கண்டிப்பா மாற்றங்கள் உண்டு, போவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவரை கிடைக்காத வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறது. இது மாதிரி விஷயங்களும் அற்புதமா இருக்கு. ஸோ வேலையிலும் நல்ல திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சு கவர்மெண்ட் வேலையில எதிர்பார்க்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறது. அது மாதிரி நல்ல பாசிட்டிவான அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமா அதே வந்து எளிதில் அமையக்கூடிய அமைப்புகள். ஆனா 7 நாட் சனியால் பாதிக்கப்பட்ட 2020, 21, 22, 23, 24, 5 வருஷமா பாத்தீங்கன்னா மகராசிக்காரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொரோனா டைம்ல அஃபெக்ட் ஆகி இப்பதான் ஓரளவுக்கு மீண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த லெவலான ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு அபிவிருத்தி ரிலேட்டடான ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும், உடம்பு உபாதைகள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல வம்பு வழக்குகள் வந்து கொஞ்சம் வளராமல் இருப்பதற்கு நீங்க பார்த்துக்கொள்ளணும். இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலனே தவிர உங்களுடைய
ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு உங்க ஜாதகத்தை போட்டு அதுல நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்க லக்னம் என்ன லக்னத்துல பிறந்தீங்க, இந்த தசாபுக்தி லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறது. எப்பவுமே கோச்சார் அமைப்பு வந்து ராசி வச்சும் தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்கணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தசாபுக்திகள்லாம் இப்போ எப்படி நடக்குது, அது உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்ன திசை திருப்ப போகிறது, எது மாதிரி முடிவுகளை நீங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது, அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி காமிக்குது, எது மாதிரி துறையில போகிறது நல்லது, எந்த நேரத்தில் வேலை மாறலாம், எந்த நேரத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நம்ம வேத ஜோதிட அடிப்படையான தசாபுக்திகள் வைத்து நம்ம பார்த்து அது மூலமாக நீங்க பலம் எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கையை திட்டமிட்டு முடிவுகளை எடுத்து அது பிரகாரம் நீங்கள் செயல்படுவீங்கனால் தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து உங்களுடைய கர்மா என்னவோ அதன் பிரகாரம் உங்களை வாழ்க்கை அமைத்து கொண்டு எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையோட பிராப்தத்துக்கு நிகராக நீங்க வாழ்க்கையை செலுத்தி நீங்களும் வாழ்க்கை எளிதில் வெற்றி பெறலாம். இது நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தை பார்க்கிற தசாபுக்தியில் வைத்து இந்த கோச்சாரத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்மளால பார்த்து அது மூலமா நம்ம வந்து வாழ்க்கையில முடிவுகளை எடுத்து ஜெயிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இது பொதுவான பலன்களை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.